ஸ்வயம் பற்றி நான் சில விஷயங்கள் பேச வேண்டியிருக்கு, அதனால தான் இந்த வீடியோ மேக் பண்ணேன். ஸோ பிஃபோர் தட் வந்து நான் வீடியோ தமிழில் வந்து ஸ்கேம் அண்ட் ஸ்பேம்னு ஒன்று வச்சுருந்தேன். அதுக்குள்ள ரீசனை வந்து நான் இப்போ வந்து நான் சொல்லிடுறேன். ஆக்சுவலாக ஸ்கேமுக்கும் ஸ்பேமுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ்னு பார்த்தீங்கன்னா, ஸ்கேம் வந்து பர்டிகுலராக ஒருத்தவங்களை டார்கெட் பண்ணி ஒரு இதை வந்து எடுக்கிறது தான் ஸ்கேம்னு சொல்லுவோம். ஸோ இந்த இடத்துல ஸ்கேமுங்கிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஸ்வயம். ஸோ ஸ்வயமும் அந்த ஸ்வயமை இனிஷியேட் பண்ண ஐஐடிஸ் தான் என்ன யாருன்னு பார்த்தீங்கன்னா ஸ்கேம். அவங்க வந்து யாரை டார்கெட் பண்ணுறாங்கன்னா காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து டார்கெட் பண்ணுறாங்க. இப்போ வந்து ஹேக்கர்ஸ் எப்படி ஒரு நார்மல் ஹியூமன் பீங்கை டார்கெட் பண்ணி அமௌண்ட்டு சம்திங் ஏதோ எடுக்கிறாங்களோ, அதே மாதிரி ஸ்வயம் வந்து காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் என்ன பண்ணுறாங்க டார்கெட் பண்ணி அமௌண்ட்டு வந்து என்ன பண்ணுறாங்க எடுக்கிறாங்க. இதில் வந்து ஸ்பேமுங்கிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா, ஆக்சுவலாக உங்களுக்கு ஸ்பேமுக்கு மீனிங் தெரியும்னு நினைக்கிறேன். ஸ்பேம்னா வந்து அதுக்கு எந்த ஒரு இதுவுமே இருக்காது. ஆக்சுவலாக அதில் வந்து நம்ம சைனப்பே பண்ணியிருக்க மாட்டோம். பட் நம்ம வந்து என்ன பண்ணிகிட்டு இருப்போம், அதில் வந்து பேருக்கு ஒரு இதில் இருப்போம். அதே மாதிரி இந்த இடத்துல வந்து ஸ்பேமுங்கிறது என்னென்னா காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் போத் ஆஃப் ஸ்கேம்லேயும் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க, ஸ்பேம்லேயும் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க. பட் அந்த ஸ்கேமில் இருக்கிறத வந்து என்ன பண்ணுறாங்க, அந்த ஆப்போசிட்டில் இருக்க ஸ்வயம் ஆனால் அதை இனிஷியேட் பண்ணவங்க எல்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா மணி மேக் பண்ணி, அண்ட் அதுக்கு பின்னாடி மெயின் பில்லரே யாருன்னு பார்த்தீங்கன்னா காலேஜஸும் யூனிவர்சிட்டிஸும் தான். ஓகே ஃபைன். இப்போ வந்து நம்ம டீட்டெயிலாக பார்ப்போம். ஓகே ஃபைன். இப்போ வந்து நான் எதுக்காக வந்து இது ஆக்சுவலாக இது வந்து நான் ஒரு ஸ்கேம்னு சொல்கிறேன் அப்படின்னா, உங்கள் எல்லாருக்குமே தெரியும். இப்போ வந்து மோஸ்ட் ஆஃப் த காலேஜஸில் என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, நிறைய காலேஜஸ் நிறைய யூனிவர்சிட்டிஸ் என்ன பண்ணுறாங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸ் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா புஷ் பண்ணுறாங்க. எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா, நீ வந்து ஸ்வயம் கோர்ஸில் வந்து கண்டிப்பாக ரிஜிஸ்டர் பண்ணியாகணும்னு சொல்லி என்ன பண்ணுறாங்கன்னா, கண்டிப்பாக ஒரு செமஸ்டர் ஸ்டார்ட் ஆகணும் உடனே என்ன பண்ணிடுறாங்கன்னா ஒரு ஸ்டூடெண்ட்ஸை வந்து அவனுக்கு ஆக்சுவலாக அதை பற்றி அவனுக்கு என்னன்னு கூட தெரியாது, அவங்களும் என்ன பண்ணிடுவாங்கன்னா ஒரு கோர்ஸை கொடுத்துட்றாங்க. இது வந்து ரியலாக நடந்தது, நானே எதுவுமே மேக் பண்ணலை. ரியலாக நடந்த ஒரு இன்சிடெண்ட்டை தான் நான் என்ன பண்ணுறேன் இங்கே வந்து நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். ஒரு காலேஜில் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா அவங்களே ஒரு கோர்ஸை கொடுத்துட்றாங்க. கொடுத்து இதில் வந்து நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணணும் மீன்ஸ் என்ரோல் பண்ணணும்னு சொல்லி என்ன பண்ணிடுறாங்க ஒரு இதை வந்து கொடுத்துட்றாங்க. அந்த ஸ்டூடெண்ட்டை வந்து என்னென்னே தெரியாமல் என்ன பண்ணுறான் அதில் வந்து என்ரோல் பண்ணிவிட்டு இதுக்கு பின்னாடி ரீசன் என்னென்னு பார்த்தீங்கன்னா நேக்கு. ஸோ நேக்கு வந்து உங்கள் எல்லாம் இந்த வீடியோ பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு நேக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நேக்கில் வந்து ஒவ்வொரு காலேஜஸ்க்கும் ஒவ்வொரு ஸ்கோர் இருக்கும். மெயினாக வந்து அவங்களோட ஸ்கோரை வந்து நேக்கில் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காகவே அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து என்ன பண்ணுறாங்க இதில் வந்து என்ரோல் பண்ண வச்சு சர்டிஃபிகேட் ஆல்சோ என்ன பண்ணுறாங்க எடுக்க வைக்கிறாங்க. இப்போ என்ரோல் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா அமௌண்ட்டு கிடையாது. பட் இதுவே வந்து அவங்க சர்டிஃபிகேட் எடுக்கணும் அப்படின்னு நினச்சாங்க அப்படின்னா வந்து அதுக்கு எவ்வளோ அமௌண்ட் பே பண்ணுற மாதிரி இருக்கும்னா 1000 ரூபி பே பண்ணுற மாதிரி இருக்கும். இதுவே நேக்கில் பார்த்தீங்கன்னா சில ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இப்போ ஒரு 50 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து சர்டிஃபிகேட்டை சப்மிட் பண்ணுறான் அப்படின்னா அதுக்கு வந்து அவங்களுக்கு ஸ்கோர் அதிகமாக கிடைக்கும். ஒவ்வொரு க்ரைட்டரியா அதில் வச்சுருப்பாங்க. ஸோ சம்திங் ஒவ்வொரு இப்போ நேக்கில் வந்து இப்போ இந்த கோர்ஸ் ஸ்டூடெண்ட்ஸோட கோர்ஸ்க்கு வந்து ஒரு க்ரைட்டரியா வச்சுருப்பாங்க. சம்திங் அது க்ரைட்டரியா 3 இருக்கலாம் இல்லை 4 இருக்கலாம். இப்போ இது வந்து சில ஸ்டூடெண்ட்ஸ் வந்து வித்தவுட் சர்டிஃபிகேட் அவங்க ப்ரூஃப் சப்மிட் பண்ணுறாங்கன்னா அதுக்கு கொஞ்சம் ஸ்கோர் கம்மியாக கிடைக்கும். பட் இதுவே வந்து சர்டிஃபிகேட்டை கொடுத்தவங்க பண்ணுறாங்க அப்படின்னா அதுக்கு வந்து ஸ்கோர் அதிகமாக கிடைக்கும். அப்போ என்ன பண்ணுறாங்கன்னா வந்து எதுவுமே தெரியாத ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா வந்து ஒரு முட்டாளாக்கி என்ன பண்ணிடுறாங்க அவங்க வந்து காலேஜஸ் வந்து அந்த பையனை வந்து என்ன பண்ணாங்க நிறைய காலேஜ் வந்து என்ரோல் பண்ண வைக்கிறாங்க. அண்ட் ஈவன் நிறைய காலேஜ் என்ன பண்ணுறாங்கன்னா நீ சர்டிஃபிகேட்டும் கண்டிப்பாக வாங்கி தான் ஆகணும்னு சொல்லி என்ன பண்ணிடுறாங்க ஒரு 1000 ரூபா அந்த ஸ்டூடெண்ட்ஸ் கிட்டேருந்து ஈச் அண்ட் எவ்ரி ஸ்டூடெண்ட்ஸ் கிட்டேருந்து என்ன பண்ணுறாங்க 1000 ரூபா காசு வாங்கிடுறாங்க. இப்போ இந்த கோர்ஸ்க்கே பார்த்தீங்கன்னா மொத்தம் 89,000 சம்திங் என்ன பண்ணியிருக்காங்க உள்ளே வந்து என்ரோல் பண்ணியிருக்காங்க. இதில் வந்து 40,000 பேருக்கு எல்லாம் மேலே என்ன பண்ணியிருக்காங்கன்னா வந்து 1000 ரூபா கொடுத்து ரிஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க. அப்போ ஒரு ஸ்டூடெண்ட்ஸ் 1000 ரூபா கொடுக்குறான் அப்படின்னா 40,000 பேர் கொடுக்குறாங்கன்னா இதில் எவ்வளோ அமௌண்ட் ஆகுதுன்னு பாருங்கள். இதுவே 4 கோடி ஆயிடுச்சு. இந்த ஒரு கோர்ஸ்லேயே அவங்களுக்கு எவ்வளோ ப்ராஃபிட் எடுத்திருக்காங்கன்னா 4 கோடி எடுத்திருக்காங்க. அண்ட் இதில் நான் இன்னொரு ஃபேக்டர் நான் என்ன சொல்லணும்னு நினச்சேன் என்னென்னு பார்த்தீங்கன்னா, எந்த ஒரு காலேஜில் ஒர்க் பண்ணுற 95% ஆஃப் ஃபேக்கல்ட்டிக்கு வந்து ப்ராக்டிக்கல் நாலேஜே இருக்காது. ஸோ அப்படி ஒருத்தவங்க வந்து ஒரு கோர்ஸை ப்ரொவைட் பண்ணுறாங்க அப்படின்னா அதில் என்ன இருக்குங்கிறத நீங்களே ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கோங்க. இப்போ டே பை டே வந்து சாஃப்ட்வேர் இன்ஸ்டியூஷன் வந்து நிறைய பெருகிட்டே வருது. அதுக்கு ரீசன் என்னென்னு உங்களுக்கே தெரியும். காலேஜில் வந்து அவங்களுக்கு தேவையானதை வந்து கொடுக்கல. அதுக்கு ரீசன் என்னென்னு பார்த்தீங்கன்னா குவாலிஃபைடான ஃபேக்கல்ட்டிஸ் கிடையாது, அப்டேட்டடான சிலபஸ் கிடையாது, இந்த மாதிரி நிறையா ஃபேக்ட் இருக்குது. ஸோ அப்படிப்பட்ட ஒருத்தவங்க வந்து ஒரு கோர்ஸுக்கு 4 கோடி வாங்குறாங்க அப்படின்னா அப்போ அந்த இடத்துல வந்து யார் முட்டாளாக்குறாங்க ஸ்டூடெண்ட்ஸும் முட்டாள் ஆக்குறாங்க. ஸோ அவனுக்கு வந்து அந்த டைமில் வந்து
அவனுக்கு ஒரு அவேர்னஸ் இருக்காது. ஸோ அவன் என்ன பண்ணுவான்னா ஃபேக்கல்ட்டி என்ன சொல்கிறாங்களோ அதுதான் அவன் ஃபாலோ பண்ணி ஆவான். எப்போதுமே வந்து ஒருத்தவங்கள முட்டாளாக்கிட்டு தான் இன்னொருத்தவங்க என்ன பண்ண முடியும், மணி மேக் பண்ண முடியும். இதை வந்து என்ன பண்ணுறாங்கன்னா யூனிவர்சிட்டிஸ் வந்து கரெக்டாக ஃபாலோ பண்ணுறாங்க, ஒரு பிஸ்னஸ் மாதிரி ஃபாலோ பண்ணுறாங்க. அதனால தான் வந்து பிஜிங்கிற ஒரு கோர்ஸஸே இருக்குது. யூஜியில் ஒரு 3 வருஷம் தேவை கிடையாது, பட் அதையும் அவங்க என்ன பண்ணுறாங்க பீட் பண்ணி பிஜியில் ஒரு 3 வருஷம் கொண்டு வராங்க. இந்த மாதிரி நிறைய பிஸ்னஸ் இருக்குது. அவேர்னஸ் இல்லாமல் என்ன பண்ணுறாங்க, நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து உள்ளே என்ரோல் பண்ணி இது பண்ணுறாங்க. ஓகே ஃபைன். இதில் வந்து இந்த ஒரு கோர்ஸில் வந்து 4 கோடி ரூபா அவங்க வந்து மேக் பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலாக இது வந்து ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் இதுன்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும். பட் இதை இனிஷியேட் பண்ணது யாருன்னு பார்த்தீங்கன்னா என்பிடிஎல் கிடையாது. ஐ மீன் இதை இனிஷியேட் பண்ணது வந்து ஐஐடி. உங்கள் எல்லாருமே தெரியும் ஐஐடினா உங்களுக்கு என்னென்னு தெரியும். ஸோ ஐஐடி வந்து ஒரு ப்ராஜெக்ட் வந்து இனிஷியேட் பண்ணும்போது கண்டிப்பாக சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து அதை அக்செப்ட் பண்ணி தான் ஆவாங்க. அதில் எந்த ஒரு இதுவுமே கிடையாது. இந்த ஸ்வயமில் வந்து மோஸ்ட் ஆஃப் த கிரியேட்டர்ஸ் எல்லோரும் எதுலேருந்து இருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஐஐடியில் தான் இருப்பாங்க. ஸோ ஐஐடியில் வந்து ஒருத்தவங்க ஒரு கிரியேட்டர் இருக்காங்க அப்படின்னா வந்து அவங்க ஒரு ரொம்ப வெல் நாலேஜ்டு அப்படின்னா நம்ம சொல்லிட முடியாது. இப்போ இவரே எடுத்துக்கோங்க எக்ஸாம்பிளுக்கு, இவர் வந்து க்ளவுட் கம்ப்யூட்டிங்கில் வந்து இவருக்கு மேபி எத்தனை வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குன்னு தெரியல, இவர் பிஹெச்டி தான் முடிச்சிருக்கேன்னு சொல்லியிருக்காரு. பட் இது எல்லாமே வந்து ஒரு தியரிட்டிக்கல் நாலேஜ் தான், ப்ராக்டிக்கல் நாலேஜ் யாருக்குமே கிடையாது. அதில் அப்படி இருக்கும்போது வந்து இவர் ஒரு இன்ட்ரோ வீடியோ கொடுத்துருக்காரு. அந்த இன்ட்ரோ வீடியோ எப்போ போட்டதுன்னு பாருங்கள். இப்போது வந்து ஆக்சுவலாக அவர் வந்து கோர்ஸ் ஸ்டார்டிங் டேட் 22 ஜூலை 2024. இப்போ பார்த்தீங்கன்னா செப்டம்பர் 9 ஆகுது. ஸோ எக்ஸாம் வந்து என்ரோல்மெண்ட் எப்போ முடியுதுன்னா August 5 எக்ஸாம் முடியுதுன்னு போட்டிருக்காரு. எக்ஸாம் டேட் வந்து 3 நவம்பர். அப்போ இது எல்லாமே எதில் இருக்குது, இது எல்லாமே அப்டேட்டடில் இருக்குது. இது எல்லாமே வந்து ஸ்டார்டிங் டேட்டு, எண்டிங் டேட்டு, இந்த கிரெடிட் பாயிண்ட் இது எல்லாமே அப்டேட்டடாக இருக்குது. பட் இந்த சைடில் உள்ளது எதுவுமே இதில் இல்லை, அப்டேட்டடில் இல்லை. இப்போ இந்த வீடியோ ஓப்பன் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ ஓப்பன் பண்ணால் அது ஆக்சுவலாக அவங்க எப்போ போட்டிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா 7 வருஷத்துக்கு முன்னாடி போட்டிருக்காங்க. ஸோ 7 வருஷத்துக்கு முன்னாடி போட்டிருந்த ஒரு வீடியோ வந்து இப்போ கொடுத்துட்ருக்காங்க அப்படின்னா, இப்போ உங்களுக்கே தெரியும் டெக்னாலஜி வந்து எவ்வளோ ஸ்பீடாக வந்து அப்டேட் ஆகிட்டுருக்கு அப்படின்னு. ஒவ்வொரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்லையும் வந்து ஒவ்வொரு வெர்ஷன், ஒவ்வொரு ரிலீஸை வந்து புதுசாக அப்டேட் பண்ணிகிட்டே இருக்காங்க. ஸோ அப்படி இருக்கும்போது வந்து ஒரு கோர்ஸோட 7 வருஷத்துக்கு முன்னாடி போட்ட ஒரு கோர்ஸை வந்து அவங்க இதில் கொடுக்குறாங்க அப்படின்னா அந்த கோர்ஸில் வந்து என்ன அப்டேட்டட் இருக்குங்கிறது எனக்கு தெரியலை. ஸோ இதை வந்து யாருமே வந்து என்ன பண்ணல, இதை வந்து கொஸ்டின் ரேஸ் பண்ணவே இல்லை. ரேஸ் பண்ணுறதுக்கு வந்து ஸ்டூடெண்ட்ஸுக்கும் ஒரு அவேர்னஸ் இருக்காது. இஃப் வந்து ஒரு ஃபேக்கல்ட்டிக்கு கண்டிப்பாக இதை பற்றின ஐடியாஸ் இருக்கும். அப்போ அவங்க வந்து இதை என்ன பண்ணலாம், இதை வந்து ஒரு ப்ரியராக வந்து அவங்க என்ன பண்ணலான்னா ஒரு ப்ராப்பராக கொண்டு போய் அவங்க என்ன பண்ணலாம், இந்த மாதிரி வீடியோஸ் அதெல்லாம் என்ன பண்ணலாம், அப்டேட் பண்ணலாம். இது ஒரு இஷ்யூ. அப்புறம் பார்த்திங்கன்னா அவங்க ரெஃபர் பண்ணியிருக்க புக்ஸ்லாம் பார்த்திங்கன்னா 2011, 2010 ரெஃபர் பண்ணியிருக்காங்க. ஸோ 2010 ஒருத்தர் புக் எழுதியிருக்காருன்னா அவர் அந்த டைமில் இருக்க அப்டேட்ஸை பற்றி எழுதியிருப்பார். பட் இப்போது வந்து நம்ம இருக்கிறது 2024 இருக்கும். அப்போ இட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இட்ஸ் அரௌண்டு 14 வருஷம் ஆயிடுச்சு. ஸோ 14 வருஷம் அவுடேட்டடாக உள்ள புக்ஸை நம்ம படிக்கிறோம் அப்படின்னா அப்போ அதில் என்ன இருக்கும்ன்ட்டு தெரியலை. இதுக்கு வந்து நம்ம ஒரு 1000 வேறு கொடுக்க வேண்டியிருக்கு. ஸோ சிம்பு வந்து ஒரு படத்தில் சொல்லுவான், நம்ம வந்து இப்போ உங்களுக்கு ஒரு பெரிய அமௌண்ட் தேவை இருக்குன்னா அதை ஒருத்தவங்ககிட்ட, இப்போது ஐ திங்க் அது ஒரு மூவி வானம்னு ஒரு மூவி, அதில் வந்து அவனுக்கு என்ன தேவை இருக்குன்னா ஒரு அர்ஜென்ட்டாக ஒரு 40,000 தேவைப்படும். ஸோ அதுக்கு அவன் என்ன சொல்லுவான்னு பார்த்தீங்கன்னா நிறைய பேர்ட்ட காசு கேட்பான், கிடைக்காது. ஸோ அதுக்கு வந்து சந்தானம் ஒரு காமெடி சொல்லுவான். என்ன சொல்லுவான்னா, ஒரே ஆள்கிட்ட நம்ம இவ்வளோ பெரிய அமௌண்ட்டை கேட்டால் தப்பு, 40,000 பேர்கிட்ட ஒவ்வொருத்தவங்களாம் கேட்டால் 40,000 பேர்கிட்ட ஒவ்வொரு ரூபியாக நம்ம கேட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து ஒரு பெரிய அமௌண்ட் கலெக்ட் ஆயிரும்னு சொல்லுவாங்க. ஸோ அதே கான்செப்ட் தான் எங்கே என்ன பண்ணுறாங்கன்னா ஸ்வயமில் வந்து கவர் பண்ணியிருக்காங்க. ஒருத்தவங்க கேட்குறே வேலை ஒரு ஓவரால் இந்தியாவில் இருக்க எல்லா காலேஜஸ்கிட்டே இந்த மாதிரி இது பண்ணும்போது அவங்களுக்கு என்ன கிடச்சிது. இப்போ இந்த ஒரு கோர்ஸ்லேயே பார்த்திங்கன்னா 4 கோடி ப்ராஃபிட் எடுத்திருக்காங்க அப்படின்னா இதில் வந்து நம்பர் ஆஃப் கோர்சஸ் இருக்கும். 1000 கிடையாது, எனக்கு ஆக்சுவலாக இதில் எத்தனை கோர்சஸ் இருக்குது நான் இன்னும் வந்து ரிசர்ச் பண்ணலை. கண்டிப்பாக தௌசண்ட்னே கிடையாது, கண்டிப்பாக வந்து நிறைய கோர்சஸ் இருக்கும். நம்ம அதை தெரியாமல் நம்ம வந்து இவ்வளோ கோர்சஸ் தான் இருக்கோம் நம்ம சொல்லிட முடியாது. நான் அதை ரிசர்ச் பண்ணவும் இல்லை, கண்டிப்பாக அதிகமாக தான் இருக்கும்னு வச்சுக்கோங்க. எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா இப்போ சின்ன சின்ன டாப்பிக்கையும் கண்டிப்பாக அவங்க கோர்சஸ் மாதிரி ஃப்ரேம் பண்ணியிருப்பாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது கோர்சஸ் வந்து நிறையா இருக்கும். அப்போ இதில் வந்து பார்க்கும்போது நம்ம நிறைய ட்ராபேக்ஸ் இருக்குது, ப்ராப்பரான அப்டேட் இல்லை. அண்ட் இதில் வந்து மெயினாக வந்து அவங்க எடுக்கிறது வந்து ஸ்டூடெண்ட்ஸ் வந்து என்ன பண்ணுறாங்க, ஒரு இதாக எடுத்துக்கிட்டு இதில் வந்து மெயின் வந்து ஸ்டூடெண்ட் தான் இதில் மெயினாக அவன் வந்து மேலே வரணும். பட் ஸ்டூடெண்ட்ஸை வந்து இதில் ஒரு என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு
ஒரு இதாக வச்சுக்கிறாங்க. அதை எப்படின்னு எனக்கு சொல்ல தெரியல. அவ்வளோதான் என்ன பண்ணுறாங்க, ஒரு மெயின் அப்ஜெக்டிவாக வச்சு என்ன பண்ணுறாங்க, யூனிவர்சிட்டிஸ், காலேஜஸ், இந்த மாதிரி ஸ்வயம், ஐ மீன் அதை இனிஷியேட் பண்ண ஐஐடிஸ் எல்லாரும் என்ன பண்ணுறாங்கன்னா வந்து மணி மேக் பண்ணிகிட்ருக்காங்க. ஓகே, இதில் வந்து இப்போ இவங்கள வச்சு ஸ்வயம் இன்க்ரீஸ் ஆகிட்டுருக்காங்க, அதுக்கப்புறம் சாஃப்ட்வேர் இன்ஸ்டியூஷன் இதாகிட்டுருக்காங்க. பட் எண்ட் ஆஃப் இதில் யார் பெனிஃபிட் அடையலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸ் தான் இதில் வந்து பெனிஃபிட் அடையலை. பட் காசு எல்லாமே அவன்கிட்ட தான் இருந்து தான் வருது. பட் அவனே இதில் வந்து பெனிஃபிட் ஆகலை. இன்னும் பேசுகிறதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்குது. ஓகே, நான் எண்ட் ஆஃப் த வீடியோ வந்து நான் இதில் சொல்ல நினைக்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டூடெண்ட்ஸ் ஏதாவது காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் இந்த வீடியோ பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் என்ன பண்ணாதீங்கன்னா, இந்த ஸ்வயம்லாம் நீங்கள் என்ன பண்ணாதீங்க, என்ரோல் பண்ணாதீங்க. இதில் எப்போதுமே வந்து பார்த்தீங்கன்னா காலேஜில் ஒர்க் பண்ணுற யாருக்குமே என்ன இருக்காது, ஒரு ப்ராக்டிக்கல் நாலேஜ் இருக்காது. ஸோ அதுக்கு அல்டர்னேட்டிவாக நீங்கள் என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, யூடியூப்பில் வந்து ரொம்ப அப்டேட்டடாக உங்களுக்கு என்ன பண்ணுறாங்க, நிறைய க்ரியேட்டர்ஸ் வந்து வித் ப்ராக்டிக்கலாக அவங்களுக்கு என்ன பண்ணுறாங்க, வீடியோஸ் போட்டுட்ருக்காங்க. ஸோ அதுக்கு பதிலாக நீங்கள் நீங்கள் என்ன பண்ணலாம், அதுக்கு அந்த சைடு நீங்கள் போகலாம். டிகிரிலாம் உங்களுக்கு தேவையே கிடையாது. ஸோ கொஞ்ச நாள் கழிச்சு என்ன ஆயிரும்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி இன்ஸ்டியூஷன்லாம் இருக்கவே கூடாது என்னை பொறுத்த வரைக்கும். ஸோ அப்படி இல்லைனா அவங்க என்ன ஆயிரும், ஆட்டோமேட்டிக்காக அவங்களோட சேலரிலாம் ஆட்டோமேட்டிக்காக குறைஞ்சிரும் கண்டிப்பாக. இப்போ ஒரு கவர்மெண்ட் எம்ப்ளாயிலாம் பார்த்தீங்கன்னா குறைஞ்ச சேலரி யூனிவர்சிட்டியில் ஒர்க் பண்ணுறவங்களாம் 2.5 lakhs வரைக்கும் வாங்குறாங்க. பட் அவங்களுக்கு எந்த ஒரு ப்ராப்பர் நாலேஜ், எந்த ஒரு ப்ராக்டிக்கல் நாலேஜும் கிடையாது. பட் அவங்களாம் பார்த்தீங்கன்னா சேலரி அவ்வளோத்துக்குள்ளே வாங்குறாங்க. பட் அதுக்கேற்ற ஒர்க் வந்து அவங்க பார்க்குறது கிடையாது. அப்படி அவங்க ஒர்க்கு அவங்க கரெக்டாக பார்த்தாங்க அப்படின்னா ஒரு ஸ்டூடெண்ட்டை வந்து காலேஜ் முடிச்சுட்டு அவன் டேரெக்டாக ப்ளேஸ் ஆயிடுவான். பட் அதை அவங்க பார்க்குறது இல்லை. அதனால தான் என்ன பண்ணுறாங்க, இந்த மாதிரி இன்ஸ்டியூஷன்லாம் போயிட்டுருக்காங்க. ஸோ மெயினாக வந்து ஸ்டூடெண்ட்ஸை வச்சு தான் எல்லாருமே மணி மேக் பண்ணுறாங்க. அதனால் இதில் வந்து அவேர்னஸ் யாருக்கு இருக்கணும்னா காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு தான் அவேர்னஸ் இருக்கணும். ஓகே, ஃபர்தராக பார்ப்போம். தேங்க்யூ.